வீடியோவில் வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் பேஸ் பண்ணின ஒரு 25 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஒரு மாலிகுல் ஆர் காம்பவுண்ட் ஆர் அயானில் இருக்கிற பர்டிகுலராக ஒரு ஆட்டம்க்கு ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 10 ஹிண்ட்ஸும் அண்ட் எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு. அந்த வீடியோவுக்கு தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம ப்ராப்ளம்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட ஆக்சிடேஷன் நம்பர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் அண்ட் மாடல் ப்ராப்ளம்ஸும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாலுமே கெமிக்கல் பாண்டிங் ஆர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ அவைலபிளாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் 25 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு நான் ஒரு 5 or 6 ட்ரை யோர்செல்ஃப் கொஷின்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம். இது நீங்கள் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து இந்த 5 or 6 ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லையா, அதை நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க ஈஸியாக. ஸோ அதை சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஸோ இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாமா நம்ம? ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய 25 ப்ராப்ளம்ஸுமே டிஃப்ரெண்ட் மாடல்ஸாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சல்ஃபர் இன் ஆனையான்ஸ் இஸ் இன் த ஆர்டர். ஸோ நமக்கு 4 ஆனையான்ஸ், பாலியட்டாமிக் அயான்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பார்த்தோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிறதுல எந்த ஆர்டரில் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டிக்ரீஸிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸில் டிக்ரீஸிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பொறுத்து அதை வந்து டிக்ரீஸிங் ஆர்டரில் இந்த பாலியட்டாமிக் அயனையான்ஸை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சரை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ பார்க்கலாமா? ஸோ கொடுத்துருக்க அயனையான்ஸ் எல்லாம் என்னென்ன? SO3 2-, நெக்ஸ்ட்டு SO4 2-, S2O4 2-, S2O6 2-. ஸோ இந்த ஆனையான்ஸோட நேம் எல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து ஆசிட் ரேடிக்கல்ஸோட நேமை தனியாக ஒரு வீடியோ ஜென்ரல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ SO3 2- சார்ஜ் இருக்கிற இதில் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2 -2 அப்படின்னு. அப்போது சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாது. ஸோ X ப்ளஸ் 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 3 × ஒரு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2 ப்ளஸ் இங்கே -2 சார்ஜ் இருக்குது இல்லையா அந்த அயானில். அப்போ -2 இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும், +2 போடணும். சப்போஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா -2 போடணும். சரியா? இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது X -6 + 2 ஈக்குவல் டு 0, X -4 ஈக்குவல் டு 0, X is equal to +4. ஸோ இந்த SO3 2- ஆனையான் சல்ஃபைட் அயான். ஸோ இதில் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +4. அடுத்து SO4 2- கேல்குலேட் பண்ணலாமா? ஸோ இதில் பார்த்தோன்னா சல்ஃபேட் ஆனையானில் சல்ஃபரோடது தெரியாது. ஸோ X ப்ளஸ் 4 × ஆக்சிஜனோடது -2, இங்கே -2 இருக்குது. ஸோ நம்ம +2 ஆட் பண்ணிக்கணும், இஸ் ஈக்குவல் டு 0. ஆர் நீங்கள் இப்படி கூட எழுதலாம், X ப்ளஸ் 4 × -2 இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் இங்கிட்ட 0 போடுறதுக்கு பதிலாக இந்த அயானில் கொடுத்துருக்க சார்ஜை இங்கிட்ட எழுதிக்கலாம். ஸோ இங்கிட்ட எழுதுனீங்கனாலும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது இந்த பக்கம் கொண்டு வரப்போ ப்ளஸ் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம எழுதுகிறப்பயே மைனஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா +2 எழுதிடுறோம். சரியா? அப்போ X -8 + 2 ஈக்குவல் டு 0, X -6 ஈக்குவல் டு 0, X is equal to +6. ஸோ இந்த சல்ஃபேட் அயானில் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +6. அண்ட் நெக்ஸ்ட் S2O4 2-, S2O4 2-. ஸோ இதில் 2 சல்ஃபர் இருக்குது. அப்போ நம்ம 2X போடணும், இதை மறந்துடக்கூடாது. ஸோ 2 சல்ஃபர் இருக்குனால ஒரு சல்ஃபருக்கு Xன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 2 சல்ஃபர் இருக்குனால 2X ப்ளஸ் 4 × ஒரு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2, சார்ஜ் +2, ஏன்னா -2 இருக்குது. ஸோ அதனால் இங்கே +2 போடணும், இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 2X -8 + 2
equal to 0, 2x minus 6 equal to 0, 2x equal to 6, x is equal to plus 3. ஸோ இப்போ இந்த ஆனையோனில் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் 3 ஒரு சல்ஃபரோடது. அண்ட் நெக்ஸ்ட் S2O6 2 மைனஸ் S2O6 2 மைனஸ். ஸோ இதில் எவ்வளோன்னு பார்க்கலாமா? அப்போ இதே மாதிரி 2 சல்ஃபர் இருக்குது. ஸோ அதனால் 2x ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து 6 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 6 இன்ட்டு ஒரு ஆக்சிஜனோடது -2 ப்ளஸ் சார்ஜ் வந்து ப்ளஸ் -2 இருக்குது. ஸோ +2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 2x minus 12 ப்ளஸ் 2 equal to 0, 2x is equal to 10, x is equal to plus 5. ஸோ இந்த அனையோனில் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5. அப்போ இதை வந்து நம்ம டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதணுன்னா இது வரும். ஃபஸ்ட்டு வந்து +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்க SO4 2 மைனஸ் தான் வரும். அப்போ SO4 2 மைனஸ் கிரேட்டர் தென் அடுத்து +6க்கு அடுத்து +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த அனையோனுக்கு இருக்குது. அப்போது S2O6 2 மைனஸ் கிரேட்டர் தென் அடுத்து எந்த அனையோனுக்கு இருக்குது? +4 SO3 2 மைனஸ் SO3 2 minus greater than next at last S2O4 2 minus S2O4 2 minus. ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குது? SO4 S2O6 2 minus. ஸோ ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ இந்த ஆர்டர் தான் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி 4 அனியான்ஸ் ஆர் மோர் தென் 1 2 3 அனியான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதில் இருக்க ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து ஆர்டர் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். இது ஒரு மாடல் டைப் கொஷின். சரியா? அடுத்து ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மாடல் பேஸ் பண்ண ஒரு ட்ரை ஆஃப் செல்ஃப் கொஷின். இதுக்கான ஆன்சரை வந்து ஃபைண்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இப்போது செகண்ட் கொஷின் பாருங்கள். ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் மேங்கனீஸ் இன் இட்ஸ் காம்பவுண்ட் ஆர். ஸோ இதில் நமக்கு மேங்கனீஸ் காம்பவுண்ட் மேங்கனீஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 காம்பவுண்ட் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க? MnCl2 MnOH3 MnO2. ஆக்சுவலாக இப்படி நம்ம மாலிகுலர் ஃபார்முலாவே சொல்லக்கூடாது. எழுதுகிறப்போ நம்ம காம்பவுண்டோட நேம் தான் சொல்லணும். ஸோ மேங்கனீஸ் குளோரைட். ஸோ இதில் மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வந்து நமக்கு குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1 இருக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா? மெட்டல் ஹாலைட்ஸ், இதுவும் வந்து மெட்டல் ஹாலைடு தானே. மேங்கனீஸுங்கிறது ஒரு டிரான்சிஷன் மெட்டல் தான். ஸோ மெட்டல் ஹாலைட்ஸில் குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1 தான் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ மேங்கனீஸோட தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் குளோரினோடது -1 ஒரு குளோரினோடது 2 குளோரின் இருக்கனால 2 × -1. இங்கே எதுவும் சார்ஜ் இருக்கா? இல்லை. ஈக்குவல் டு 0. அப்போ x minus 2 equal to 0. இப்போ x is equal to +2. அப்போ மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இந்த காம்பவுண்டில் +2. அண்ட் அடுத்து மேங்கனீஸ் ஹைட்ராக்சைடு. ஸோ இதில் பாருங்கள் மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் OHோட சார்ஜ் எவ்வளோ அப்படின்னா -1. ஹைட்ராக்சைடு அயனோட சார்ஜ் வந்து -1 தானே. அப்போ 3 ஹைட்ராக்சைடு அயான் இருக்குது. ஸோ 3 × -1 is equal to 0. அப்போ x minus 3 equal to 0. இப்போ x is equal to +3. ஸோ இந்த மேங்கனீஸ் ஹைட்ராக்சைடில் வந்து மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. ஸோ இது ஹைட்ராக்சைடோட சார்ஜ் -1ன்னு உங்களுக்கு சப்போஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக ஆக்சிஜன் 3 ஹைட்ரஜன் 3 அந்த மாதிரி கால்குலேஷன் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து MnO2 மேங்கனீஸ் டை ஆக்சைடு. ஸோ இதில் மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் ஆக்சிஜனோடது 2 × ஒரு ஆக்சிஜனுக்கு -2 2 ஆக்சிஜனுக்கு இருக்கனால 2 × -2 is equal to 0. x -4 equal to 0. x is equal to +4. ஸோ இந்த காம்பவுண்டில் இந்த மாலிகுலில் மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4. அடுத்து KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஸோ பொட்டாசியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து ஆல்கலைன் earth metal ஆல்கலி மெட்டல்ஸ். ஸோ வந்து ஆல்கலி மெட்டல்ஸ் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 1 இருக்கும். ஸோ 1 ப்ளஸ் மேங்கனீஸோடது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ப்ளஸ் 4 × ஆக்சிஜனோடது -2 is equal to 0. ஸோ x -8 + 1 equal to 0. x is equal to 7.
+7. ஸோ இந்த காம்பவுண்டில் மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. சரியா? அப்போ இதை நம்ம ஆர்டராக பார்த்துடலாமா? ஸோ +2 +3 +4 +7 +2 +3 +4 +7. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. இதுதான் ரைட் ஆன்சர். ஸோ இதே மாடலில் இருக்க ட்ரையோசெல்ஃப் கொஷின், இது செகண்ட் ட்ரையோசெல்ஃப் கொஷின். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு தேர்டு கொஷின் ட்ரையோசெல்ஃப், அதே மாதிரி தான் இந்த கொஷினும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 3 ட்ரையோசெல்ஃப் கொஷின் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு ஃபைண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மாடல் கொஷின் இப்போ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா கார்பன் இஸ் இன் லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன். ஸோ நமக்கு கார்பன் இருக்க மாதிரி 4 மாலிகுல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கார்பன் வந்து எந்த காம்பவுண்டில் லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? CH4 மீத்தேன், CCl4 கார்பன் டெட்ராக்ளோரைடு, CF4 கார்பன் டெட்ராஃப்ளூரைடு, CO2 கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் பண்ணலாமா? ஸோ கார்பனோடது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், +4 இன்ட்டு ஹைட்ரஜனோடது 1 is equal to 0. இப்போ x is equal to -4. ஸோ இந்த மாலிகுலில் கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -4. அடுத்து CCl4ல் ஸோ x +4 இன்ட்டு குளோரினோடது -1. ஸோ x is equal to +4 வரும். அப்போ இந்த காம்பவுண்ட் இந்த மாலிகுலில் கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4. அடுத்து CF4ல் அதே மாதிரி தான் வரும், x +4 இன்ட்டு -1 ஈக்குவல் டு 0. இப்போ x is equal to +4. ஸோ இந்த மாலிகுலையும் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அடுத்து CO2ல் x ப்ளஸ் 2 ஆக்சிஜன் 1 ஆக்சிஜனுக்கு -2 is equal to 0. அப்போ x is equal to +4. அப்போ இது மூணுலேயுமே வந்து இந்த 3 மாலிகுல்லுமே கார்பன் வந்து +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அப்போ லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதில் இருக்குது அப்படின்னா CH4. ஏன்னா நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கனால இது லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மீத்தேன், CH4. கார்பன் இஸ் இன் லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த்து ப்ராப்ளம் பாருங்கள். விச் காம்பவுண்ட் அமாங் த ஃபாலோயிங் ஹேஸ் லோயர் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் குளோரின். ஸோ இதில் 4 குளோரினோட ஆக்சோ ஆசிட்ஸும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குளோரின் எல்லாத்துலேயுமே இருக்குது இல்லையா? ஸோ இதில் எந்த காம்பவுண்ட் எந்த மாலிகுலில் வந்து குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எழுதலாமா? ஸோ HClO4, HClO3, HCl, HOCl. ஸோ பெர்க்ளோரிக் ஆசிடு. ஓகே, ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இதில் வந்து குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுங்கிறது இந்த மாதிரி ஆக்சோ ஆசிட்ஸில் என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ நமக்கு இங்கே பார்க்கக்கூடிய இந்த 3லேயுமே பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். HClO4, HClO3, HOCl 3லேயுமே வந்து நமக்கு பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். இதில் வந்து நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். ஏன்னா இதில் HClங்கிறதுல குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1 நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இதை எழுதிடலாமா? ஸோ HClல ஹைட்ரஜனோடது 1 ப்ளஸ் குளோரினோடது தெரியாது. ஸோ x ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸுங்கிறது -1. அப்போ இதில் குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1. அப்போ HClO4ல் ஹைட்ரஜனுக்கு 1 ப்ளஸ் குளோரினுக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் 4 இன்ட்டு -2 is equal to 0. 4 ஆக்சிஜன் 1 ஆக்சிஜனோடது -2. அப்போ எக்ஸ் மைனஸ் இங்கிட்ட 4 இன்ட்டு 2 8 வரும். -8 + 1 வரும். அப்போ இங்கே -7 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +7. அப்போ இந்த மாலிகுலில் குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. அடுத்து இதில் பார்க்கலாமா? 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு -2 is equal to 0. அப்போ 3 இன்ட்டு 2 வந்து 6 வரும். ஸோ -6 + 1 -5. அப்போ எக்ஸ் -5 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +5. அப்போ இந்த மாலிகுலில் குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5. அடுத்து HClல -1. HOClல எக்ஸ் ப்ளஸ் ஹைட்ரஜனோடது 1 ப்ளஸ் ஹைட்ரஜனோடது 1 ப்ளஸ் ஆக்சிஜனோடது -2. ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. ப்ளஸ் குளோரினோடது தெரியாது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 1 - 2 + x ஈக்குவல் டு 0. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 - 2 + x ஈக்குவல் டு 0. அப்போது
x minus 1 equal to 0. இப்போ x is equal to plus 1. ஸோ இந்த மாலிகுலில் குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ப்ளஸ் 1. அப்போ இது 4ல் பாருங்கள், இதில் குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் 7, இதில் ப்ளஸ் 5, இதில் மைனஸ் 1, இதில் ப்ளஸ் 1. ஸோ இது 4ல் எதுக்கு லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது? மைனஸ் 1, HCl தான். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆப்ஷன். ஸோ 4th கொஷினுக்கான ஆன்சர் சி ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் 5th கொஷின். ஸோ இதில் வந்து நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 மாலிகுல்ஸு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், இதில் இருக்க ஒரு ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து இன்கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி அந்த மாலிகுலை எடுத்து எழுதி கொடுத்துருக்க ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் பண்ணணும், கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ H3PO2. ஸோ இதில் எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேல்குலேட் பண்ணுவோம்? பாஸ்பரஸ் தான் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 1. ஸோ செக் பண்ணிடலாமா? அப்போ ஹைட்ரஜனுக்கு 1, அப்போ 3 ஹைட்ரஜன் இருக்குது, அப்போ 3 × 1 ப்ளஸ் பாஸ்பரஸ்க்கு தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு வந்து -2, இப்போ 2 ஆக்சிஜன் இருக்குது, ஸோ 2 × -2 இஸ் ஈக்குவல் டு 0. எந்த சார்ஜுமே இல்லை. அப்போ 3 + x - 4 இஸ் ஈக்குவல் டு 0, x minus 1 equal to 0, x is equal to plus 1. அப்போ இந்த மாலிகுலில் பாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் 1 கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது நம்ம ஆன்சர் கிடையாது, ஏன்னா இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து குளோரின் HClOவில் குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ப்ளஸ் 7 கொடுத்துருக்காங்க. ஸோ HClO இந்த சென்ஸ் HOCl தான். ஸோ இப்போ தானே நம்ம ப்ரீவியஸ் நம்மளை கேல்குலேட் பண்ணோம். HOClல குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ப்ளஸ் 1 கிடச்சிது, ஆனால் இங்கே ப்ளஸ் 7 கொடுத்துருக்காங்க. அப்போது இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இருந்தாலும் நம்ம இந்த 2 ஆப்ஷனையும் வந்து செக் பண்ணிடலாம். ஸோ CrO2Cl2 குரோமைல் குளோரைட். ஸோ இதில் வந்து குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் குரோமியத்தோடது ப்ளஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ குரோமியமோடது தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு -2, ஸோ 2 × -2 ப்ளஸ் குளோரினுக்கு -1, ஸோ 2 × -1 equal to 0. அப்போ x -4 -2 equal to 0, x is equal to +6. ஸோ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. குளோமைல் குளோரைடில் குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 தான். அப்போ இது ஆன்சர் கிடையாது. அடுத்து கார்பன் C12H22O11 சுக்ரோஸில் வந்து கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே செக் பண்ணிடலாமா? இப்போ C12H22O11 அப்போது கார்பனோடது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 12x கார்பனோடது நமக்கு தெரியாது, ஸோ 12x + 22 × ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் 1, ஸோ ப்ளஸ் 11 ஆக்சிஜன் இருக்குது, ஸோ 11 × -2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 12x + 22 - 22 equal to 0. அப்போ 12x equal to 0, x is equal to 0/12 is equal to 0. அப்போ இந்த சுக்ரோஸில் வந்து கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 0 தான், கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி HClO. இதில் HOCl இந்த ஆக்சோ ஆசிட்ஸில் தான் நமக்கு வந்து குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தப்பு. ஆக்சுவலாக இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து குளோரினோடது +1 இருக்கும். ஸோ இதுதான் 5th ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாடலில் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 6th கொஷின் பாருங்கள். when K2Cr2O7 potassium dichromate is converted into K2CrO4 potassium chromate, the change in oxidation state of chromium is. ஸோ குரோமியம் வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட்லேருந்து பொட்டாசியம் குரோமேட்டை கன்வெர்ட் ஆகிறப்போ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக கேல்குலேட் பண்ணுற மாதிரி கேல்குலேட் பண்ணணும். ஸோ K2Cr2O7க்கும் K2CrO4க்கும். ஸோ K2Cr2O7, ஸோ பொட்டாசியத்துக்கு 1 + 1, குரோமியமுக்கு தெரியாது, ஸோ எக்ஸ், ஆக்சிஜனுக்கு -2. அப்போது 2 × 1 + 2 × x + 7 × -2 is equal to 0. But 2 + 2x - 14 equal to 0. 2x - 12 equal to 0. X is equal to 6 + 6. ஸோ இந்த காம்பவுண்டில் குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6. அண்ட் அடுத்து இதில் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ பொட்டாசியத்துக்கு +1, குரோமியமுக்கு தெரியாது எக்ஸ்,
ஆக்சிஜனுக்கு -2. ஸோ 2 ப்ளஸ் 2 into 1 வரும் இல்லையா, ஸோ 2 ப்ளஸ் குரோமியமோடது எக்ஸ் ப்ளஸ் 4 into -2 = 0. அப்போ எக்ஸ் -8 + 2 -6 = 0, x is equal to +6. ஸோ இந்த மாலிகுல்லையும் குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6 தான். அப்போ நமக்கு எந்த சேஞ்சஸுமே இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் டேக்ஸ் பிளேஸ் ஆகலை. அப்போது சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் குரோமியம் வந்து எவ்வளோ அப்படின்னா 0. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 7th question பாருங்கள். the oxidation state of oxygen in KO3 and Na2O2. ஸோ பொட்டாசியம் ஆக்சைட்லேயும் அண்ட் சோடியம் பெராக்சைட்லேயும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி நம்ம அந்த ஹிண்ட்லேயே பார்த்தோம், பெராக்சைடில் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1 தான் இருக்கும் அப்படின்னு பெராக்சைடில். ஸோ அப்போது நம்ம இதை காம்பவுண்டை பார்த்தே சொல்லிடலாம். ஸோ டி ஆப்ஷனில் -1 கொடுத்துருக்காங்க சோடியம் பெராக்சைடோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு செகண்டு மாலிகுலுக்கு. அப்போது இதில் எதுலேயுமே கொடுக்கல. ஸோ மேபி டியாக தான் ஆன்சர் ஆகிருக்கும். இருந்தாலும் நம்ம KO3 செக் பண்ணிடலாம். ஸோ KO3 பொட்டாசியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 1. ஸோ +1 + 3 into x = 0. அப்போ x is equal to -1, 3x = -1, x is equal to -1/3. ஸோ -1 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 0.33 தான் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் 8th question பாருங்கள். the oxidation state of phosphorus and barium. ஸோ பேரியம் காம்பவுண்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு அயனிக் காம்பவுண்ட் மாதிரி தான். ஸோ BA பேரியம் H2PO2 ட்வைஸ். ஸோ இது வந்து டிஸோஷியேட் ஆச்சு அப்படின்னா எந்த மாதிரி டிஸோஷியேட் ஆகும் அப்படின்னா பேரியம் 2+ ஆகும் அண்ட் 2H2PO2- ஆகும் டிஸோஷியேட் ஆகும். ஸோ அப்போ நம்ம பாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஃபைன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த மாலிகுல் எடுத்து நம்ம ஃபைன் பண்ணாலே போதும். ஸோ H2PO2-. ஸோ ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, பாஸ்பரஸ் தெரியாது ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஆக்சிஜனோடது -2. அப்போது 2 into 1 + x + 2 into -2 மைனஸ் சார்ஜ் இருக்குது. ஸோ +1 = 0. அப்போ 2 + x - 4 + 1 = 0. 3 இது 2 + 1 3 -4 + 3 -1. அப்போ x - 1 = 0, x is equal to +1. ஸோ அப்போ இந்த மாலிகுலில் பாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி +1. ஸோ இதுதான் 8th question. அண்ட் 9th question பாருங்கள். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் Fe and Fe3O4. ஸோ Fe3O4 மாலிகுலில் Fe அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம யூஸ்வலாக கேல்குலேட் பண்ணுற மாதிரியே கேல்குலேட் பண்ணலாம். ஸோ Fe3O4 அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாது ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஆக்சிஜனுக்கு -2. அப்போ 3x + 4 into -2 is equal to 0. 3x - 8 = 0. 3x = 8, x is equal to 8/3 + 8/3. ஸோ அப்போது இதில் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி +8/3. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அயன் வந்து +8/3. ஸோ இது 9th question தாங்க. ஸோ 10th question பாருங்கள். இஃப் HNO3 changes into N2O, the oxidation number of nitrogen is changed by. ஸோ நைட்ரிக் ஆசிட்லேருந்து நைட்ரஜன் ஆக்சைடு டைநைட்ரஜன் ஆக்சைடை கன்வெர்ட் ஆகிறப்போ நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது HNO3 இதில் நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைன் பண்ணோம். ஹைட்ரஜனுக்கு +1, நைட்ரஜன் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஆக்சிஜனுக்கு -2. அப்போது 1 + x + 3 into -2 is equal to 0. x + 1 + 1 -6 இருக்குது. அப்போ -5 வரும். அப்போ x - 5 = 0, x is equal to +5. அப்போ இந்த மாலிகுலில் நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5. அடுத்து N2Oவில் நைட்ரஜன் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஆக்சிஜனை -2ன்னு வச்சுக்கலாம். அப்போ 2x 2 நைட்ரஜன் இருக்கனால 2x - 2 is equal to 0. 2x = 0, x is equal to 2x = 2. இந்த -2 அங்கிட்டு போயிடுச்சுன்னா +2 ஆயிரும். ஸோ 2x = +2, x is equal to +1.
ஸோ அப்போ இந்த மாலிகுலர் நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. அப்போது +5லேருந்து +1 கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ 4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா +4. ஸோ +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் 11th கொஷின் பாருங்கள், ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் AS இன் H2ASO4-. ஸோ இதில் வந்து இந்த மாலிகுல், இந்த பாலியட்டாமிக் அயானில் AS ஆர்சனிக்கோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கேல்குலேட் பண்ணிடலாமா? ஸோ H2ASO4-. ஸோ ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, AS ஆர்சனிக்கு தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஆக்சிஜனுக்கு -2. அப்போ 2 × 1 + x + 4 × -2 + 1 = 0. ஸோ எப்படி இங்கே +1 வந்துச்சுன்னா -1 சார்ஜ் இருக்கிறதுனால. அப்போ 2 + x - 8 + 1 = 0. அப்போ x - 7 + 2 = 0, x - 5 = 0, x +5. ஸோ இந்த மாலிகுலில் ஆர்சனிக்கோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5. ஸோ ஆப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கிறதுல ஆப்ஷன் சி தான் இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர். ஸோ 12th கொஷின் பாருங்கள், ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் குரோமியம் இன் சோடியம் டைக்ரோமேட். ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சோடியம் டைக்ரோமேட்டில் ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி நம்ம பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 வந்து குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு +6 வந்துச்சு. ஸோ இங்கேயும் கண்டிப்பாக +6 தான் இருக்கும். ஏன்னா பொட்டாசியம்ங்கிறதும் ஆல்கலி மெட்டல் தான், சோடியம்ங்கிறது ஆல்கலி மெட்டல் தான், ரெண்டுக்குமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1 தான். ஸோ அதனால் இங்கே ஆக்சுவலாக ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் குரோமியம் வந்து இந்த மாலிகுலையும் +6 தான் இருக்கும். இதனால நம்ம செக் பண்ணிடலாம். Na2Cr2O7. ஸோ சோடியமோடது +1, குரோமியமோடது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஆக்சிஜன் -2. அப்போது 2 × 1, 2 சோடியம் இருக்கனால, ப்ளஸ் குரோமியம் 2 இருக்குது, ஸோ 2x. ஸோ இந்த மாதிரி எத்தனை மாலிகுல் இருக்குது அப்படிங்கிறத மைண்ட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும், அதை மறந்துடக்கூடாது. ப்ளஸ் 7 × -2 = 0. 2 + 2x - 14 = 0, 2x = 12, x +6. ஸோ இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் குரோமியம் வந்து இந்த மாலிகுலில் +6. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி +6. அடுத்து 13th கொஷின் பாருங்கள், த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் இந்த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இதில் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் எதில் கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு, எந்த ஆப்ஷனில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க 4 காம்பவுண்ட் இருக்குது இல்லையா, 4 மாலிகுல்ஸ், அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நைட்ரஜனோடது எவ்வளோ அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ HNO3 அதில் பார்த்தோன்னா நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஸோ ஹைட்ரஜனுக்கு +1, நைட்ரஜன் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஆக்சிஜனுக்கு -2. அப்போது 1 + x - 3 × -2 வரும், அப்போ -6 = 0. ஸோ டேரெக்டாக போட்டிருக்கேன், ஆக்சுவலாக இங்கே 3 × -2 வரும், சரியா? அப்போது x - 5 = 0, x +5. ஸோ இந்த மாலிகுலர் நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5. அடுத்து NOவில் பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் மோனாக்சைடில் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2. அப்போ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஸோ x - 2 = 0, x +2. அப்போ இந்த மாலிகுலர் நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. அண்ட் அடுத்து N2 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹோமோ டை அட்டாமிக் மாலிகுல், ஸோ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0வாக தான் இருக்கும். ஆல்ரெடி நான் அந்த ஹிண்ட்டில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹோமோ டை அட்டாமிக் மாலிகுல்கெல்லாம் வந்து 0, ஹோமோ அட்டாமிக் மாலிகுல்ஸ்க்கே 0 தான். ஒரே ஆட்டம்ஸால் மேடான மாலிகுல்ஸ்க்கு, அது ஹோமோ டை அட்டாமிக்காக இருந்தாலும், ட்ரை அட்டாமிக்காக இருந்தாலும், ஆக்டோ அட்டாமிக்காக இருந்தாலுமே 0 தான். அப்போ N2வோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. அண்ட் அடுத்து NH4Cl அமோனியம் குளோரைடில் நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸோ நைட்ரஜன் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஹைட்ரஜனுக்கு +1, குளோரினுக்கு -1. ஸோ x + 4 × +1 + குளோரினுக்கு -1 = 0. அப்போது x + 4 - 1 = 0, x + 3 = 0, x -3. அப்போது இதுதான் வந்து
நெகட்டிவ் வேல்யூவில் வருது. அப்போ இந்த 4ல் வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஜாஸ்தியாக அதுக்கப்புறம் கம்மியாக இருக்கிறது. அப்போ இது 4லேயுமே ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து நைட்ரிக் ஆசிட்க்கு தான். ஸோ அப்போது ஆர்டரில் வந்து ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா HNO3 தான் வரும். அடுத்தபடியாக 3ல் பார்த்தோன்னா +2 0 -2. அப்போ +2 இருக்கிற NO தான். அடுத்து 0 N2. அடுத்து NH4Cl. ஸோ இதுதான் டிக்ரீசிங் ஆர்டர். அப்போ HNO3 NO N2 NH4Cl ஆப்ஷன் ஏல தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் 14th கொஷின் பாருங்கள். விச் காம்பினேஷன் இஸ் ஆட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ இதில் ஆக்சிடேஷன் நம்பரை பொறுத்தவரை எந்த காம்பவுண்டில் ஆடாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான். ஸோ இதை எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இது நம்ம ஒவ்வொன்றுக்கா சால்வ் பண்ணிகிட்டு இருக்கப்போ உங்களுக்கு சால்வ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது நம்ம ஒவ்வொன்றா சால்வ் பண்ண டைம் ஆயிரும். ஸோ அதனால் நான் வீடியோ கொஞ்சம் டியூரேஷன் ஜாஸ்தியாக போகுதுன்னு சொல்லி நான் இதை உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லிடுறேன். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். ஸோ இது 4லேயுமே சல்ஃபரோட இதில் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், இதில் சல்ஃபரோடது, இதில் குரோமியமோடது, இதில் சல்ஃபரோடது. இது பார்த்திங்க அப்படின்னா 4லேயுமே +6 தான் வரும் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதில் பார்த்தீங்கன்னா குரோமியம் இந்த குரோமியம் இது 4ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுமே +6 தான் வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம குரோமைல் குளோரைடு செக் பண்ணியிருப்போம். பொட்டாசியம் குரோமேட்டு அண்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட்டு, இங்கேயும் பொட்டாசியம் டைக்ரோமேட் எல்லாமே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இது 2லேயுமே ஃபுல்லாக கொடுத்துருக்க இதில் எல்லாத்துலேயுமே எல்லா மாலிகுல்ஸ்லையுமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6 தான் வரும். இது வந்து மெட்டல் ஹைட்ரைட்ஸில் வந்து நான் ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோவா இருக்குன்னு சொன்னேன், -1 இருக்குன்னு சொன்னேன். அப்போ இது 4மே மெட்டல் ஹைட்ரைட்ஸ் தான். ஸோ இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஹைட்ரஜனோடது -1 தான். ஸோ அப்போ இதுவும் ஈவனாக இருக்குது, இதுவும் ஈவனாக இருக்குது. ஸோ இதில் தான் வந்து நமக்கு சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ இதை மட்டும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ NH3 இதில் நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இதை வந்து +1. அப்போ x + 3 = 0. இப்போ x is equal to -3. ஸோ நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் NH3 அமோனியாவில் -3. அடுத்து NH4+ அமோனியம் அயோன். ஸோ இதில் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதை வந்து 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ x + 4 × 1 -1 ப்ளஸ் சார்ஜ் இருக்கனால இங்கே நம்ம -1 போடுறோம். மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் பண்ணோம் இல்லையா. -1 இருந்தால் +1 பண்ணோம், -2 இருந்துச்சுன்னா +2 பண்ணோம். அது மாதிரி இங்கே +1 இருக்குது. ஸோ -1 பண்ணுறோம். = 0. அப்போ x -3 = 0. x is equal to +3. இங்கே -3 வருமா? வராது. இங்கே வந்து x + 3 தான் வரும். அப்போ x is equal to -3. அப்போ NH4+ல் நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -3. அண்ட் அடுத்த மாலிகுல் பாருங்கள் N3H. ஸோ இதில் நைட்ரஜன் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஹைட்ரஜனுக்கு +1. ஸோ 3x + 1 = 0. x is equal to -1/3. நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்கே -1/3 வருது. அடுத்து NO2-. இதில் x -2. அப்போது x + 2 × -2 மைனஸ் சார்ஜ் இருக்குது. ஸோ +1 = 0. அப்போ x - 4 + 1 = 0. அப்போ x - 3 = 0. அப்போ x is equal to +3. அப்போ இதில் நமக்கு டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வந்து வருது இல்லையா. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் தான் நமக்கு ஆட் ரெஸ்பெக்ட் டு த ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ இதுக்கான 14th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. அடுத்து 15th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரைட். ஸோ இது நமக்கு 4 மாலிகுல் வந்து ஒரு ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. என்ன ஆர்டரில் அப்படின்னா இன்க்ரீசிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட இன்க்ரீசிங் ஆர்டர், ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா காமனாக இருக்க எலமெண்ட் ஆக்சிஜன் தான். ஸோ ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் அந்தந்த மாலிகுலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வந்து கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க 4 மாலிகுல் எடுத்துக்கலாம். OF2, KO2, BaO2 அண்ட் அடுத்து ஓசோன். ஸோ இதில் ஓசோனுங்கிறது ஹோமோ அட்டாமிக் மாலிகுல். ஸோ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கண்டிப்பாக 0 தான். அண்ட் அடுத்து OF2ங்கிறதுல ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கும்? ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் அந்த வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. OF2 ஆக்சிஜன் வந்து ஃப்ளூரின் கூட பாண்டாக இருந்தது அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 வரும் அப்படின்னு. ஃப்ளூரின் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டுங்கிறனால. O2F2ல் பார்த்தோன்னா ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, OF2ல் +2. அப்போ இதில் OF2ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. அடுத்து KO2 அப்படிங்கிறது சூப்பர் ஆக்சைடு.
ஸோ சூப்பர் ஆக்சைடில் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1/2 இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ இது வந்து வேல்யூ -1/5ங்கும் போது -0.5 தான் அதோட வேல்யூ. சரியா? அண்ட் அடுத்து BaO2. ஸோ இதை கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ பேரியம்க்கு எக்ஸ்னு, பேரியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், பேரியம்ங்கிறது ஆல்கலைன் எர்த் மெட்டல். ஸோ 2 + 2 + 2 × x = 0. அப்போ 2 = 2x -2. அப்போ x = -1. ஸோ BaO2ல பேரியமோட ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1. ஸோ அப்போ நம்ம இன்க்ரீஸிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வேல்யூ எழுதணும். நெகட்டிவ் வேல்யூவில் ஃபஸ்ட்டு வந்து -1 தான் வரும். ஏன்னா நம்ம நம்பர் லைனில் -1 0 இது ரெண்டுக்கு இடையில தான் 0.5 இருக்கு இல்லையா, -0.5ன்னு. அப்போ ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வேல்யூ தான் எழுதணும். அப்போது -1 தான் எழுதணும். அப்போ BaO2 லெஸ் தென் அண்ட் அடுத்து KO2 லெஸ் தென் நெக்ஸ்ட்டு ஓசோன் லெஸ் தென் OF2. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஷன் எதில் சிமிலர் ஆகுது? ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான். சரியா? 15th கொஷினுக்கான ஆன்சர். ஸோ ஆக்சுவலாக நான் 25 ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஸோ வீடியோ டியூரேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறனால இந்த வீடியோ நான் 15 ப்ராப்ளம்ஸோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து ஒரு 12 ப்ராப்ளம்ஸை நான் உங்களுக்கு ட்ரை யோர்செல்ஃபாகவே கொடுத்துட்றேன். இந்த 12 ப்ராப்ளம்ஸோட ஆன்சரை நீங்கள் கண்டிப்பாக ஃபைண்ட் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்கள், ஆன்சரை ஃபைண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதோட சொல்யூஷனை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே? ஸோ 12 ப்ராப்ளம்ஸை வந்து உங்களுக்கு நான் இப்போ ட்ரை யோர்செல்ஃபாக கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இது தான். ஸோ ஆல்ரெடி சொன்ன ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அண்ட் செகண்ட் ப்ராப்ளம். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் என்னங்கிறத ஃபைண்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் இதுக்கான சொல்யூஷன் போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேர்டு ப்ராப்ளம், ஃபோர்த்து ப்ராப்ளம், ஃபிஃப்த்து ப்ராப்ளம், சிக்ஸ்த்து ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து அயனில் ஹீமோக்ளோபினில் அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்ட்ரக்சரெல்லாம் ட்ரா பண்ணி இந்த மாலிகுலர் ஃபார்முலாலாம் ஃபைண்ட் பண்ணிலாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே. அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா? கண்டுபிடிங்க. அண்ட் அடுத்து சிக்ஸ்த்து ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து ஆசிட்ஸோட நேம் கொடுத்துருக்கு. ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட், ஹைப்போபாஸ்போரிக் ஆசிட். ஸோ இதில் வந்து பாஸ்பரஸ் ஆசிட், மெட்டாபாஸ்போரிக் ஆசிட். ஸோ இது நாலோட ஆசிட் ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதுங்க. H3PO4, H3PO2, H3PO3 இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நேம்லேருந்து ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலாவில் பாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஃபைண்ட் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் சர்ச் பண்ணி கூட பாருங்கள். அப்போ நீங்கள் இந்த ஆசிடோட ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்குவீங்க இல்லையா? ஸோ இது 6th கொஷின். 7th கொஷின். ஸோ இதில் வந்து கேரோஸ் ஆசிட்னா என்ன, மார்ஷல்ஸ் ஆசிட்னா என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க. சர்ச் பண்ணுங்கள். தெரியலன்னா கூகுளில் கூட சர்ச் பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் பண்ணி மாலிகுலர் ஃபார்முலா ஃபைண்ட் பண்ணுங்கள். என்ன ஆசிடை வந்து நம்ம கேரோஸ் ஆசிட்னு சொல்லுவோம், எந்த ஆசிடை மார்ஷல்ஸ் ஆசிட்னு சொல்லுவோம்னு பார்த்துட்டு அந்த மாலிகுலர் ஃபார்முலாலேருந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சல்ஃபரை ஃபைண்ட் பண்ணுங்கள். ஸோ இது 7th கொஷின். அண்ட் 8th கொஷின். ஸோ இதெல்லாம் ஈஸி தானே. இதில் NH4NO3ல 2 நைட்ரஜன் இருக்குல்லையா, அந்த 2 நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி கேல்குலேட் பண்ணால், இது NH4 +ஆகவும் NO3 -ஆகவும் செப்பரேட் பண்ணிவிட்டு கேல்குலேட் பண்ணணும். ஸோ இது கேல்குலேட் பண்ணுங்கள். 8th கொஷின். அண்டு 9th கொஷின். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். இது 4 மாலிகுல்ஸில் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் பண்ணுறது. அண்ட் அடுத்து 10th கொஷின். ஸோ குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், ப்ளீச்சிங் பவுடரில் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ ப்ளீச்சிங் பவுடர்னால் என்ன மாலிகுல் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ளீச்சிங் பவுடர் அப்படிங்கிறது கால்சியம் ஆக்சிக்ளோரைட், CaO2Cl2 தான். ஸோ இதில் குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இது 10th கொஷின். அண்டு 11th 12th கொஷின். 11th கொஷின். ஸோ ஓசோனில் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். அண்ட் 12th கொஷின். Br2 வந்து BrO3- கன்வெர்ட் ஆகி போகிறப்போ புரோமினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா சேஞ்ச் ஆகுது, எதுலேருந்து எதோ மாறுது அப்படின்னு ஃபைண்ட் பண்ணும். ஈஸி தானே. ஸோ இந்த 12 ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனையும் ஃபைண்ட் பண்ணிவிட்டு ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதுக்கான சொல்யூஷன்ஸ் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் கூடவே வந்து ஒரு சில மாலிகுல்ஸில் நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்காது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வியூ பண்ணி சால்வ் பண்ணும். ஜஸ்ட் இதே மாதிரி தான். ஆனால் ஸோ இப்போ ஒரு மாலிகுல்லையே மோர் தென் 1 ஆட்டம்ஸ் வந்து ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ் மோர் தென் 1% ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் ஒவ்வொரு ஆட்டமுக்கு ஒவ்வொரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாதிரி கூட வரலாம்.
சிமிலரான ஆட்டத்திலேயே ஒரு ஆட்டம்க்கு ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட், இன்னொரு ஆட்டம்க்கு ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட், அந்த மாதிரியும் சில கேசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸு நான் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணிடுறேன். ஸோ 12 ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன்ஸ் கூடவே நம்ம அதையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தது, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எத்தனை பேருக்கு இந்த டாபிக் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அண்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் கிளாஸ்மேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா என்னோட சேனல் ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ப்ளீஸ் ஷேர் இட். தேங்க்யூ.